ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. நம்ம ஊர் திருவண்ணாமலை யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தொகுப்பு கேட்கும் வரம் தரும் அண்ணாமலையாரின் கார்த்திகை மாத சோமாவார நெல்லிக்காய் தீபம். பல ஆண்டு காலமாக திருவண்ணாமலையில் கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் பக்தர்களால் ஏற்றப்படுகிறது சோமாவார நெல்லிக்காய் தீபம். வேண்டுதலுக்கு உடனடி பலன் தரும் இந்த சோமாவார தீபம் திருவண்ணாமலை மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றுள்ளது. இன்று கார்த்திகை மாத 5வது சோமவார நாள். இந்த நன்னாளில் கார்த்திகை தீப சிறப்பினை உங்களிடம் கொண்டு சேர்க்கவே இந்த காணொளி. ராஜகோபுரத்திற்கு எதிரே அமைந்துள்ள சன்னதி தெருவில் நெல்லிக்கனி விற்கப்படுகிறது. அதை நெல்லிக்கனி தீபம் என்று கேட்டால் அதற்கேற்ப துளையிட்டு அமைத்து கொடுப்பார்கள். அதை வாங்கி கொண்டு கோயிலுக்குள் சென்றோம் என்றால் ராஜகோபுரத்தை தாண்டிய உடனே வலது பக்கமாக செல்ல வேண்டும். அதாவது நமது பிரதான தரிசன வரிசையிலிருந்து விலக வேண்டும். விலகி வலது பக்கமாக திரும்பி செல்ல வேண்டும். அங்கே ஒரு 100 மீட்டர் தொலைவில் ஒரு இரும்பு கேட்டை பார்க்கலாம். வெளியே உள்ள கோயில் நிர்வாகியிடம் நெல்லிக்காய் தீபம் ஏற்ற வேண்டும் என்று கூறினால் உள்ளே அனுமதிப்பார். உள்ளே சென்றவுடன் கோயில் நந்தவனத்தை பார்க்கலாம். அங்கே ஒரு 200 மீட்டர் தொலைவில் வலது பக்கமாக அமைந்துள்ளது புனித நெல்லி மரம். நெல்லி மரத்திற்கு அடியில் பெண்கள் தீபம் ஏற்றுவதை பார்க்கலாம். இப்பொழுது தீபம் ஏற்ற தேவையான பொருட்களை பற்றி பார்ப்போம். விளக்கு ஏற்ற வசதியாக செய்யப்பட்ட நெல்லிக்காய் அல்லது அகல் விளக்கு அல்லது அரிசி மாவில் செய்யப்பட்ட விளக்கு. பிறகு பச்சை அரிசி, வாழை இலை, நெய், திரி, வெத்தலைப்பாக்கு, கற்பூரம், சாமந்திப்பூ, மஞ்சள், குங்குமம். இப்பொழுது விளக்கு ஏற்றும் முறையை பார்ப்போம். முதலில் வாழை இலையை நெல்லி மரத்துக்கு அடியில் வைக்க வேண்டும். அதில் சிறிது பச்சரிசியை போட்டு அதன் மேலே விளக்கை வைக்க வேண்டும். நெல்லிக்காய் விளக்கோ அகல் விளக்கோ வைக்க வேண்டும். விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். நெய் ஊற்ற வேண்டும். திரி போட வேண்டும். பின் சுமங்கலி பெண்களின் கைகளால் தீபம் ஏற்றப்பட வேண்டும். வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், அகர்பத்தி வைத்து சூடம் ஏற்றி வழிபட வேண்டும். முக்கியமாக நம் வேண்டுதலை இறைவனிடம் அங்கே பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். தீபம் ஏற்றிய பின் அங்கே உள்ள சுமங்கலி பெண்களுக்கு மஞ்ச குங்குமம், புஷ்பம் வழங்கலாம். அதன் பின் புனித நெல்லி மரத்தை 3 முறை சுற்றி வர வேண்டும். இவ்வாறு நாம் செய்யும் பொழுது நம்முடைய கோரிக்கையை இறைவன் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்பது அங்குள்ள மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. நெல்லி மரத்தை நாம் பார்க்கும் பொழுது அதில் மஞ்சள் கயிறு தொட்டில் கட்டியிருப்பதை பார்க்கலாம். இது வேண்டுதலின் அடையாளமாக கருதப்படுகிறது. மஞ்சள் கயிறு திருமணம் ஆக வேண்டும் என்பவர்கள், திருமண தடை உள்ளவர்கள் கட்டுவது. தொட்டில் குழந்தை பேறு வேண்டுபவர்கள் கட்டுவது. இந்த அற்புதமான வழிபாட்டு முறையை உங்களிடம் கொண்டு சேர்க்க சொன்ன பசுமை சித்தரை வணங்கிக் கொண்டு நமது சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் அனைவருக்கும் இறைவன் அருள் கிடைக்க வேண்டும் என்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் வேண்டிக் கொண்டு இந்த காணொளியை முடிக்கிறேன். நன்றி. நமது சப்ஸ்கிரைபர் மற்றும் வியூவர்ஸுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நமது சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் என்னவா இருந்தாலும் அதை தெரியப்படுத்துங்க. நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்கிறத வச்சு தான் நம்ம சேனலை இன்னும் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னு நினைக்கும் போது திருவண்ணாமலையை பற்றி, இங்கே இருக்கிற இடங்களை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக நம்ம கமெண்ட்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்பவும் வீடியோஸை போடுவோம். உங்களுடைய ஒரு லைக்கும் ஷேரும் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். அப்புறம் நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்க்குற வியூவர்ஸ், உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஹால்னு போடும் போது நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனாக உங்களுக்கு வந்து சேரும்.
உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும்.